ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாரா, அவருடைய பேப்பர்ஸை கொடுத்தாங்க. அதுல ஒரு பையன் வந்து 98 மார்க் எடுத்திருக்கான். அதே கிளாஸ்ல இன்னொரு பையன் மார்க் எடுத்திருக்கான், 4 மார்க் எடுத்திருக்கான். 98 மார்க் எடுத்திருக்கான், பரவாயில்ல, நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் 4 மார்க் எடுத்து வச்சு, என்னடா இவன் 4 மார்க் எடுத்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படி முன்னாடி பார்த்தா 98 மார்க் வாங்கணும் அழுதுருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு 98 மார்க் வாங்கிட்டு இதுதான் கிளாஸ்ல டாப், சந்தோஷமா இருக்கா, ஏன்டா அழுதுருக்க அப்படின்னு போது சொன்னா, இல்ல சார், எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, எல்லாத்துலயும் 100 மார்க் எடுத்தா நீ வீட்டுக்கு வா, இல்லனா எங்கேயாவது ஓடி போயிடு சொன்னாரு. காலையில மேக்ஸ் பேப்பர் கொடுத்தாங்க, அது 100 மார்க் எடுத்தேன் சார். எனக்கு சயின்ஸ் பேப்பர் கொடுத்தாங்க, அதுலயும் 100 மார்க் எடுத்தேன். நம்மள 98 தான் சார் எடுத்திருக்கேன். அப்பா என்ன செம்மையா அடிப்பாரு சார். அவர் சொன்னாரா, ஒன்னும் கவலைப்படாதா, நான் வரேன்டா, நான் வீட்டுல வந்து பேசுறேன்டா, அப்பா தானடா, நான் பாத்துக்கிறேன். அவனை ஆறுதல் படுத்தி திரும்பினா இந்த 4 மார்க் வாங்கிருக்கான் பாரு, அவன் சந்தோஷமா இருக்கான். எல்லாரும் கூப்பிட்டு காமிக்கிறான், இதுக்கப்புறம் 4 மார்க் எடுத்து போறான், பக்கத்துல காமிக்கிறானா, முன்னாடி காமிக்கிறானா, சந்தோஷமா காமிச்சிட்டே இருக்கான். இவன் ஒண்ணுமே புரியலையா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க வா, 4 மார்க் எடுத்து 98 மார்க் எடுத்து அழுதுங்க, 4 மார்க் எடுத்து நீ ஏடா சிரிச்சுக்கிறேன் அப்படின்னா. அவன் சொன்னா, சார் எப்படி அந்த 4 மார்க் வந்திருந்தா நானும் யோசிச்சு சிரிச்சு பார்த்துக்கிறேன். அப்ப அதை பார்த்துட்டு ஆளுக்கு யோசிச்சேன், ஒரே கிளாஸ்ல ஒருத்தர் 98 மார்க் எடுத்து 4 மார்க் எடுத்து 2 பேருக்கு நான் தானே டீச் பண்ணேன். அவனுக்கு அதிகமாகவும் இவனுக்கு கம்மியாகவும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஒருத்தன் 98 எடுக்கிறான், இன்னொருத்தர் 4 மார்க் எடுக்கலாம் அப்படின்னு. என்ன காரணம்? என் மேல தப்பா இல்ல இந்த மாணவர்கள் மேல தப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு சொல்லாது. எல்லாத்தையும் நான் ஒருத்தர் அதை ரிசீவ் பண்ணி 98 மார்க் எடுத்தான், ஒருத்தர் அதை ரிசீவ் பண்ணவே இல்லை, அதனால 4 மார்க் கிடைக்கிறது நம்ம வாழ்க்கை கூட. ஆண்டவரும் நமக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும், எப்படியெல்லாம் நம்ம நடத்தணுமோ நடத்திட்டு தான் இருக்கு. ஏதோ இந்த 2026 மட்டும் இல்ல, வருஷம் வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் தேவன் அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார், நன்மையான காரியங்கள் செய்கிறார், சரியா வழி நடத்துறார். ஆனா நான் அவர் கிட்ட இருந்து இருக்கிற நன்மைகளை எப்படி பெற்றுக்கொண்டு செயல்படுது